தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். ஏசாயா 40ஆம் அதிகாரம். முப்பத்தி 1ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். மனப்பாடமாக தெரிஞ்சவங்க அப்படியே மனப்பாடமாக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட வெயிட்டிங் ஆன் காட், கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேச இருக்கிறேன். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்குதல், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய நாம் காத்திருக்கும் போது அவர்கள் கழுகுகளைப் போல என்ன செய்வாங்க? செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியில் 64ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே 4ஆம் வசனத்தில் கர்த்தர் விதமாய் தீர்க்கதரிசியின் மூலம் எழுதி வைத்திருக்கிறார். 64:4 வாசிக்கும் போது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் அது புரிஞ்சுக்கிட முடியலை. அது எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது? நீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு செய்கிறவைகளை யாருமே பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை அப்படின்னு தான் அதில் அது உமக்குத்தான் தெரியும், நீரே அன்றி உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை அப்படின்னு சொல்லி விளங்கி கொள்ளுகிற மாதிரி இருக்கிறது. ஆனால் அதனுடைய அந்த சரியா எபிரேய மொழியில் இருக்கிறபடி அது அப்படியே மொழிபெயர்த்து இருக்கிறத நான் வாசித்தேன். அதனுடைய அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, உலக தோற்றம் முதல் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளைப் போல செய்கிற வேறொரு தேவனை குறித்து ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்களால் கண்டதும் இல்லை. அதுதான் அந்த வார்த்தை இருக்கு. அப்போ அது எப்படி இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்ல போனா, நீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு செய்கிறதை போல கிரியை செய்கிற வேறு ஒருவருமே இல்லை, யாரும் அப்படி கேள்விப்பட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை, அவர்கள் அறிந்ததும் இல்லை என்கிற நிலைமையில் அந்த வார்த்தை வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறது போல கிரியை செய்கிற, அவர்களுக்கு அற்புதங்களையும் நன்மையும் செய்கிறதை போல அற்புதங்களையும் நன்மையும் செய்கிறவர்கள் வேறு ஒருவருமே இல்லை, வேறு ஒரு தெய்வமும் இல்லை என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெயிட்டிங், காத்திருக்குதல் என்பது கஷ்டமான ஒன்று, ஒரு அனுபவம். எளிதாக நம்ம சொல்லலாம், கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்க, கர்த்தர் காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கர்த்தர் கிரியை செய்வார், அற்புதங்களை செய்வார் என்றெல்லாம் எளிதாக சொல்லலாம். ஆனால் ஒரு அற்புதம் நடைபெற, ஒரு நன்மை நடக்க காத்திருக்குதல், வெயிட்டிங் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. காரில் போயிட்டுருப்போம், அந்த சிக்னலில் போய் நின்னா அந்த ரெட்டு லைட்டு மாறுற வரைக்கும் அந்த வெயிட் பண்ணுற நேரம் இருக்குது பாருங்கள். ஒரு நிமிஷமாக இருக்கலாம் அல்லது ஒரு 1.5 நிமிஷமாக இருக்கலாம், சில சிக்னலில் ஒருவேளை 2 நிமிஷமாக இருக்கலாம். சில நேரத்தில் ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுன்னா ஒரு தடவை பச்சை விழுந்த உடனே போக முடியாது, திரும்ப போய் நின்று திரும்ப வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், பொறுமை இழந்து போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, யாருக்காவது அந்த இடத்துல வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, கொஞ்சம் எடுக்கிறதுல இதாகிடுச்சுன்னா பின்னால் இருக்கிறவங்களாம் பீ 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 பீப்னு போட்டு பொறுமை இழந்து போய், ஏன்னா காத்திருக்குதல் என்பது கடினமான ஒரு அனுபவம்.
உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன காரியத்துக்காக காத்திருக்கிறீங்க? என்ன ஒரு வேலை கிடைச்சிடணும், ஒரு திருமணம் நடந்துடணும், ஒரு பிள்ளை பேர் கிடைக்க வேண்டும், அல்லது ஒரு வீடு கட்டிடணும், ஒரு இடத்த வாங்கிடணும், இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக சரீர சுகம் கிடைச்சிடணும், ஏராளமான வாக்குத்தத்தம் இருக்கிறது, நல்ல காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தையோ வார்த்தையோ பெற்றதுல இருந்து அதை அந்த நிஜமாய் கண்கூடாய் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இருக்கிற அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்றாய் காணப்படும். நான் இந்த டிராஃபிக் உதாரணத்தை சொன்னேன். நானும் என்னுடைய மனைவியும் அங்கே ஷில்லாங்கில் நாங்கள் பார்த்ததை மறக்க முடியாது. அவ்வளவு அந்த மலை மேலே உள்ள ஊர், ரொம்ப நெருக்கடியான ஊர். அங்கே இருக்கிற மக்கள் தொகையை விட, அதாவது அங்கே சொல்லப்பட்டது என்னென்னா, பெர் கேபிட்டா கார்கள் இருக்கிறதுல இந்தியாவில் கல்கத்தாவுக்கு அடுத்தபடி அதிகமான கார்கள் இருக்கிறது எங்கன்னா அந்த ஷில்லாங்கில் தான் இருக்குதான். கார் 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 இங்கே டூ வீலர் மாதிரி இல்லைன்னா அங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது. அங்கே உலகத்திலேயே ரெயின் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லுகிற சிறப்பூஞ்சி என்கிற இடம் இருக்கிறது அந்த மேகாலயாவில் தான் இருக்குது. 24 hours மழை பெஞ்ச வண்ணமே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த மான்சூன் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பகுதிகளுக்கு போனால் இது உலகத்திலேயே அதிகமான மழை பெய்கிற இடம்னா அதான்னா பாருங்களேன். அப்போது டூ வீலர்லாம் அதிக பயன் தராது எங்கே மலையில். அதனால் வாங்குறவங்கெல்லாம் காரு வேறு டாக்ஸி இதுதான் ஃபுல்லாக ஓடுது. அப்போ அதில் பார்த்ததில் அதிசயம் என்னென்னா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் அந்த டிராஃபிக் மூவ் ஆகுறதுக்கு அந்த ஆட்களை அப்படி பழகிட்டாங்க போல இருக்கு. நாங்கள் ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போனோம். அந்த ஷில்லாங்கில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் நிற்கிது. 10 கிலோமீட்டருக்கு, ஆனால் மூவிங்லேயே இருக்கு. அப்படியே நகண்டு இப்படியே போகிறாங்க. நான் நினச்சேன் இவங்கெல்லாம் கையில் கட்டுச்சோரெல்லாம் கட்டிட்டு தான் வரணும். வேலை செய்கிறதுனா ஃபோனு, அப்படியே ஃபோனை பேசிட்டு அல்லது என்னமோ அவங்களுடைய வேலைகளையும் அதிலேயே செஞ்சுட்டு அப்படியே கார்களில் கவலைப்படாமல் உட்காந்துருக்குறாங்க. போகும்போது போட்டோம். சில நேரம் இடையில முன்னால் இடம் இருக்குது, ஆனாலும் இவங்க எங்கே அதில் போய் நிற்கிறதுக்கு இங்கே நிற்போம் அப்படின்னு சொல்லுகிற வண்ணமாக அவ்வளவு மெத்தனமாக போகிறாங்க. இப்படி ஒரு டிராஃபிக்கை இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு வினோதமான டிராஃபிக். அதை கொஞ்சமேனும் பொருட்படுத்தாத மக்கள், அதில் ஒரு அவசரம் தீவிரம் காட்டி போகணும்னு நினைக்காத ஜனங்கள், இப்படியாய் அந்த ஊரில் பார்த்தோம். இப்போது ஆனால் காத்திருக்குதல் என்பது கடினமான ஒன்று என்பதற்காக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? வைக்கப்பட்டிருக்கும். குறித்த காலம். உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு ஒரு குறித்த காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஆமென். அது தாமதிப்பது இல்லை. நமக்கு தான் அது தாமதமா தெரியுது. பட் தட்ஸ் த டைம் God has set for that thing to happen. உங்க வாழ்வில் அந்த காரியம் நடப்பதற்காக தேவன் குறித்திருக்கிற வேலை அதுதான். அதுல முந்தியும் இல்லை பிந்தியும் இல்லை. கர்த்தர் அதை ஏற்ற வேலையில ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் ஒரு விருப்பத்தை, எண்ணத்தை உங்க மனதில் உருவாக்குகிறார் என்றால், தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவர் உங்களுக்கு அதை தரும் பொழுது ஆண்டவர் அதை செய்யறதுக்கு சித்தம் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். ஆண்டவர் அதை செய்து நிறைவேற்றுவார். படிக்கிற பையங்களுக்கு சொல்றேன், வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள ஒரு விருப்பம், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வாஞ்சை, உங்க வாழ்க்கையில ஒரு தரிசனம், ஒரு எண்ணத்தை கர்த்தர் உருவாக்கும் போது அது ஏதோ உங்க மாம்சத்துல தோன்றல, கர்த்தரே அதை என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதை ஜெபத்துல வைங்க, அதற்காய் காத்திருங்கள். ஆண்டவரே அதை காணும் வரைக்கும்
அதை அடையும்படி நாடுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லை, யோசேப்புக்கு பாருங்க, அவனுக்கு ஒரு 13 வயதா இருக்கும் போதே ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தாரு பாருங்க. அவனுக்கு புரியாத, என்னன்னே புரியாத ஒரு காலத்தில், புரியாத ஒரு பருவத்திலேயே அவனுடைய அப்பாவுக்கு தான் புரிஞ்சது, சகோதரர்களுக்கு பெரியவர்களுக்கு புரிந்தது. அவன் புரிந்து கொண்டானோ என்னவோ தெரியல. அவனுக்கு புரிஞ்சிருந்தா போய் சொல்லி இருக்கவே மாட்டான், சகோதரர்கள்ட்டையும் தகப்பன்ட்டையும் போய் சொல்லி இருக்கவே மாட்டான், தனக்குள்ள வச்சிருந்திருப்பான். அவனுக்கே புரியாததுனால தான் இவங்களாவது ஏதாவது எனக்கு விளக்கம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் போய் சொன்னான். அவன் புரிந்தவன் இவன் மேல பொறாமை எரிச்சல் கொண்டாங்க. அவன் தகப்பனார் கூட, என்ன நானும் அவன் தாயும் வந்து அவனை பணிந்து கொள்ளுவோமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறத பார்க்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தரிசனம், உங்களுக்கு மனதில் கொடுத்திருக்கிற விருப்பம் உங்களுக்கு எட்டாததா இருக்கலாம், அவங்க அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம், உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் மேலே உள்ளதா இருக்கலாம். ஆனால் அதை அப்படியே என்ன, ஒரு கோழி அந்த முட்டையின் மேலே அடை காப்பது போல நீங்கள் அதை உங்கள் மனதில் சிந்தையில் அதை அடை காத்து வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அதை ஏற்ற காலம் வரும்போது அதை உங்கள் கண்களால் பார்க்கும்படி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ அந்த வெயிட்டிங் டைமை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன். அந்த காத்திருக்கிற காலம் என்று சொல்லும் பொழுது ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒன்று, டிஃபரண்ட் திங்ஸ் நீட்ஸ் டிஃபரண்ட் டியூரேஷன் ஆஃப் வெயிட்டிங் பீரியட். ஒவ்வொரு காரியத்துக்கும் உள்ள காத்திருக்கிற நேரம், காலம் என்பது வித்தியாசமாக இருக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்போ ஒரு குறிப்பிட்ட படிப்பில் சேரணும்னு சொன்னால், ஒரு 10th படிக்கிற ஒரு மாணவனுக்கு நான் கல்லூரியில் இந்த படிப்பு சேரணும் அப்படின்னு விரும்பி ஆண்டவர் ஒரு எண்ணத்தை கொடுத்து அதில் சேரணும்னு நினைக்கும் போது அதற்கான வெயிட்டிங் பீரியட் என்ன? ஒரு 2 வருஷம்தான், என்ன, அல்ல 2-2.5 வருஷம்தான். ஆனால் ஒரு வேலை, ப்ரொஃபஷன் என்று நினைக்கும் போது அதனுடைய அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து கூடுதலாக இருக்கலாம். நம்ம வேற உதாரணம் சொன்னால், மரத்திற்கு மரம், செடிக்கு செடி, அது கனி கொடுக்கிற இதற்கு, அதிலிருந்து பலனை பெறுகிறதற்கு காத்திருக்கிற காலத்தில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கிறது இல்லை. ஒரு கீரை விதைய போட்டீங்கன்னு சொன்னால் ஒருவேளை ஒரே வாரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? கீரை பிடுங்கலாம். அதே நேரத்தில் ஒரு பாகற்காய் விதையை போட்டீங்கன்னு சொன்னால் என்ன, அதில் பாகற்காயை பறிக்கிறதுக்கு ஒரு மாதத்தில் பாகற்காய் பறிக்கலாம், வெண்டைக்காய் பறிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு தென்னங்கன்றை ஊன்றினால் அதிலிருந்து பலனை பெறுகிறதற்கு என்ன, ஒரு சில இன்றைக்கு நவீன ஹைபிரிட் வகைகள் வந்திருந்தால் ஒரு 18 மாதத்தில் பறிக்கலான்னு சொன்னால், நான் ஹைபிரிட் வெரைட்டிலாம் 10 வருஷம் 12 வருஷம் கூட என்ன செய்ய வேண்டியிருக்கும், அதிலிருந்து பலனை பெறுகிறதற்கு காத்திருக்க வேண்டியது இருக்கும். ஒரு நெல் பயிரை நட்டால் ஒரு 3-4 மாதம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அப்போ தான் அதை அறுவடை செய்ய முடியும் இல்லையா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் உரிய அந்த டியூரேஷன், அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து வித்தியாசப்படுகிறதை பார்க்கிறோம் இல்லை. ஒரு பெண் கருத்தரித்தால் என்ன, எவ்வளவு, 9 மாதம் 10 நாள், ஒரு 270-280 நாள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அந்த குழந்தையை கையில் பெறுவதற்கு காத்திருக்க வேண்டி இருக்கிறது இல்லை. அப்போ அதே போல தான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிற, நாம் விரும்புகிற, வாஞ்சிக்கிற சில காரியங்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? காத்திருக்க வேண்டி இருக்கிறது. சிலர் சொல்லும்போது சொல்கிறாங்க, காத்திருக்கிற பீரியட் அதிகம்னு சொன்னால் வரப்போகிற காரியம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் இந்த காத்திருக்கிற பீரியடில் ஆண்டவர் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறாரா அப்படின்னா கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. கற்பத்தின் கனியை உருவாக்குகிறார், அதை கையில் பெறுகிற நாள் வரைக்கும் ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறாரா இல்லையா? அந்த 270-280 நாளும் கர்த்தர் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறார். கீரை விதையை நடுறோம், கீரை பலனை அறுக்கிற வரைக்கும் ஆண்டவர் அதை வளர செய்துட்டே இருக்கிறாரா இல்லையா? வளர செய்துட்டே இருக்கிறார். ஆமென். அதே போலதான் கர்த்தர் உங்களிலே தோன்ற பண்ணின நீண்ட காலத்துல, குறித்த காலத்துல ஆண்டவர் தருவேன்னு சொன்னவைகளை உங்களுக்கு தரும்படி அவர் கிரியை செய்யாம இல்லை, அவர் கிரியை செஞ்சுட்டே தான் இருக்கிறார். அவர் உங்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார்.
அதை நீங்க பார்க்கல, உங்க கண்ணால இன்னும் அதை கேட்க முடியல, ஆனாலும் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கான நன்மைகளுக்காக நீங்க பாடுபடுறீங்களோ பாடுபடலையோ, ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். பிள்ளை பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டா உடனே சாப்பாடு உடனே தட்டில் வந்துடாது. ஏன்னா அந்த அம்மா அதை சமைக்க வேண்டி இருக்குது, இல்லை உணவாய் கொண்டு வந்து கொடுப்பதற்கு நேரம் எடுக்கிறது. இல்லை அதே போல தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதை உங்கள் வாயில் சொல் பிறக்காமலே அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை தேவைன்னு உணர்ந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே கூட அவர் உங்களுக்காக செயல்பட்டுட்டு தான் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கவலையோடு சில காரியத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் நீ சொல்கிறதுக்கு முன்னாலே உனக்காக நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன், உனக்காக அதை செஞ்சிட்டு இருக்கிறேன் மகனே மகளே என்று தான் கர்த்தர் சொல்லுவார். ஆமாம், அதுதான் உண்மை பிரியமானவர்களே. இப்படி இருக்கும் பொழுது நாம் காத்திருக்கிறது நியாயமா நியாயம் இல்லையா? நியாயம். ஆர் யூ வில்லிங் டு வெயிட் ஃபார் காட்? நீங்கள் தேவனுக்காக காத்திருக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ரெண்டாவது குறிப்பிற்கு நேராக போகிறேன். பிரியமானவர்களே, வெயிட்டிங் பீரியடில் நமக்கு தேவை என்ன என்றால் பேஷியன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். பொறுமை வேண்டும். சொல்லுங்க, என்ன வேணும்? எல்லாரும் சொல்லுங்களேன். பொறுமை வேண்டும். நிறைய பேருக்கு என்ன இருக்கிறது இல்லைன்னா பொறுமை இருக்கிறது இல்லை. கையில் காசு வாயில் தோசை அப்படிங்கிற மாதிரி உடனே வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எது பெஸ்ட்டு சிறந்ததுன்னு அவர் அறிவார். இந்த ஒரு கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? தங்க முட்டையிடும் வாத்து கதை தெரியும் இல்லை? ஒரு நாள் திடீர்னு அந்த வீட்டில் வளர்ந்த வாத்து என்ன போட்டுச்சான்? தங்க முட்டை போட்டுச்சான். அதை எடுத்து பார்த்த உடனே அந்த குடியானவனுக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர மகிழ்ச்சியே, என் வாத்து இன்னைக்கு என்ன முட்டை போட்டிருக்கு, தங்க முட்டை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை கொண்டு போய் வச்சிருந்து அதை விற்று எல்லாம் செஞ்சானான். அடுத்த நாள் முட்டை இடுற நேரத்தில் பார்த்தான், அடுத்த நாள் என்ன முட்டை போட்டுச்சு? தங்க முட்டை தான் போட்டுச்சு இல்லை? உடனே இவன் அடுத்த நாள் பார்த்தான், தங்க முட்டை தான் போட்டுச்சு. இது என்ன? ஒவ்வொரு நாளாக காத்திருக்க வேண்டியிருக்கு ஒரு முட்டையை பெறுறதுக்கு. ஒரு நாள் காத்திருக்கிறதுக்கு உனக்கு பொறுமை இல்லை. என்னைக்கு இது ஒவ்வொரு நாளாக தங்க முட்டையை போட்டு, என்னைக்கு நான் பெரிய பங்களா வீடு கட்டி பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி, அல்லது என்னைக்கு நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் தனித்தனியாக வீட்டை கட்டி கொடுத்து, இது என்னைக்கு நடக்கிறது? வேகமாக இந்த வாத்து முட்டை போட வேண்டாமா? ஒரு நாளைக்கு 10-15 போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை இழந்து ஒரு நாள் என்ன செய்தான், எல்லாம் உள்ளதானே இருக்குன்னு வாத்து வயிற்ற கிழிச்சான். அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு போடுற முட்டை மட்டும்தான் என்ன செய்தது இருந்துச்சான். ஐயோ வாத்தை, தங்க முட்டை இடுற வாத்தை அவசரப்பட்டு பொறுமை இழந்து கொன்னுட்டேனே அப்படின்னு அழுதான். நான் அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? ஒரு நன்மையும் இல்லை. சிலருக்கு அப்படித்தான், பொறுமை இல்லை. உடனே நமக்கு சில காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேற வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுங்க? பொறுமையா இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன், பொறுமையா இரு. ஹல்லேலூயா. பொறுமையா இரு. வேதத்தில் பொறுமை இல்லாதவர்களை பார்க்கிறோம். வேத வசனத்தை சுட்டி காட்டணும்னா எடுத்து வேகமாக வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 13:9. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அந்த 8ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசித்தால், அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ
சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதை நான். இப்போ பாருங்க, இந்த சவுலுக்கு என்ன இல்லைங்க? பொறுமை இல்லை. இவன் பொறுமை இழந்து போனதுக்கு காரணம் என்ன? இவனோட இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தாங்க? சிதறி போனாங்க, கலைஞ்சு போறதை பார்த்தான். உடனே இவன் ஒரு ஆசாரியனுடைய வேலையை இவன் செய்தான். சாமுவேல் தான் வந்து பலி செலுத்தணும். 7 நாள் காத்திருன்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் இவனுக்கு காத்திருக்கிறதுக்கு அந்த பொறுமை இல்லை. இருந்தான், 7 நாள் இருந்தான். ஆனால் இன்னும் வரட்டும் அப்படின்னு அவன் காத்திருக்கல. நடந்தது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ராஜாவா இராதபடி என்ன செய்கிறேன்? தள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை தள்ளினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். பொறுமை இல்லாததுனால அவன் தொடர்ந்து ராஜாவா இருக்க முடியாமல் போனது என்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய லைஃப்ல ஆத்திரப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமை, ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் மட்டும் பொறுமையா இருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், நெஞ்சில் கை வச்சு, ஆண்டவரே எனக்கு அந்த பொறுமையை தாங்க ஆண்டவரே, பொறுமையை தாங்க ஆண்டவரே. சில குடும்ப விஷயங்களை டீல் பண்றதுல என்ன வேணுங்க? பொறுமை வேணும், பொறுமை வேணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு போறதுக்கு என்ன குடும்பம் இந்த சட்டி பானையா? குடும்பம் என்பது அப்படி அல்ல. குடும்பம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நினைச்சா சட்டையை கலத்தி மாற்றுற மாதிரி என்ன மாற்ற முடியாது. இந்த சட்டை அழுக்காயிருச்சுன்னா கலத்தி போட்டுட்டு, கிழிஞ்சு போச்சுன்னா கலத்தி போட்டு இன்னொரு சட்டையை மாற்றுற மாதிரி இல்லை குடும்பங்கிறது. குடும்பம் என்பது விலையேற பெற்றது. அதில் பொறுமை தான் அவசியம். அதே போல தான் சபையின் காரியங்கள் என்று வரும் பொழுது என்ன வேணுங்க? பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும். ஆரம்ப காலம் இங்கே ஷெட்டு இருக்குது. அதில் இந்த இங்கே வந்து ஷெட்டு போட்டு முதல் புது வருஷத்துக்கு அப்போ இருந்த ஒரு பழக்கம் நம்முடைய சபையில். அந்த புது வருட ஆராதனை ராத்திரி 10:30 தொடங்குவோம். ஆனால் அதுக்கு முன்னால் இங்கே வந்து ஒரு சாப்பாடு கொடுப்போம். அந்த அன்பின் விருந்து இப்போ வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறோம். அது அப்போ வந்து அந்த 31ஆம் தேதி ராத்திரி ஒரு லவ் ஃபீஸ்ட், அன்பின் விருந்து வச்சுட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் பண்ணிட்டு 10:30 ஆராதனையை தொடங்குவோம். ஓகே, அதில் நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒருத்தர் வந்தார். அன்னைக்கு தான் வந்தவர் வரிசையில் தான் நின்று என்ன செய்யணும்? சாப்பாடு வாங்கணும். அதுக்கு பொறுமை இல்லை, பொறுமை இல்லை. நான் யாரு, நான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் கொஞ்ச நேரம் வரிசையில் நின்னார். அவருக்கு ஏதோ பெரிய அசிங்கமாயிருச்சு. நான் வரிசையில் நின்று சாப்பாடு வாங்கி பிச்சை எடுக்கிற மாதிரி வாங்கி சாப்பிட்றதா? அவருக்கு தெரியாது. உலகத்திலே பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் என்னதான் உயர்ந்த சாப்பாடுன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த பஃபே சாப்பாடு தான் உயர்ந்த சாப்பாடு. அங்கே வரிசையில் தான் நிற்பாங்க ஆட்கள். வரிசையில் நின்று, கூட்டம் இல்லைன்னா அப்படி போய் எடுக்கலாம். மற்றபடி வரிசையில் நின்று தான் பொறுமையாக அங்கே இருக்கிற உணவுகளை எடுத்து திரும்ப திரும்ப எப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க. தெரியாது என்ன செய்ய. அதோட சர்ச்சுக்கு வராமல் போயிட்டார். இந்த சர்ச்சில் என்ன வரிசையில் நிப்பாட்டி விட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி போய்விட்டார். ஓகே, அப்போ அதில் என்னன்னு சொன்னால், அந்த ஒரு பொறுமை. ஒரு இடத்துல வெயிட் பண்ணால் தன்மானம் போகுது. என்னைய காத்திருக்க வைக்கிறாங்க ஐயா, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னைய போய் வெயிட் பண்ண வைக்கிறாங்களே. ஒரு டாக்டரை பார்க்க போனால், ஒரு வக்கீலை பார்க்க போனால், என் பாஸ்டரை பார்க்குறதுக்கு வந்தா சிலர் பார்த்தா வெயிட் பண்ண மனம் இல்லாமல் போயிடுவாங்க. நான் போய் காத்திருந்து இவரை பார்த்து ஜெபம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு போகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. அது அவரை பொறுத்தது, அதற்கு என்ன செய்ய முடியும். ஆனால் காத்திருக்குதலுக்கு அந்த பொறுமை வேண்டியது இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். காத்திருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யத்தான் வேணும்?
காத்திருக்கத்தான் வேணும். காத்திருந்தா தான் முடியும். இப்போ நான் பாஸ்டராக இருக்கலாம், நான் போய் காத்திருக்க வேண்டிய இடம் இருக்கா அப்படின்னா காத்திருக்க வேண்டிய இடம் இருக்கு. எத்தனை இடங்களில் போய் ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. இல்லைக்கு இல்லை போயிட்டு வாங்கன்னு சொன்னால் போயிட்டு வர வேண்டி இருக்கிறது. சரியா? ஆத்திரப்பட்டா தன்மான கௌரவ பிரச்சனை பார்த்தா முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ பொறுமை நமக்கு ஆண்டவர் தருகிறத பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்குதல் அவசியமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க என்ன செஞ்சாங்க, பொறுமை இழந்துட்டாங்க. மலைக்கு மேல ஏறி போனோம், மோசேயை இன்னும் காணோம். என்ன நடந்துச்சோ தெரியல. வர்றேன் தான் போனார், வரல. ஆரோனை கூப்பிட்டாங்க, ஏய் எங்களை வழி நடத்தி போற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு, மோசைக்கு என்ன சம்பவித்ததுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே சரி கொடுங்க, உங்க நகை நட்டெல்லாம் கொடுங்கன்னு உருக்கி ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு மேடையில் ஏற்றி இதுதான் நம்மளை வழி நடத்தி செல்லுகிற தெய்வம்னு ஆரோன் டிக்ளேர் பண்ணிட்டான். ஜனங்களெல்லாம் உடனே அது முன்னால் ஆடி பாடி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அந்த ஜனங்களுடைய பொறுமை இன்மையை பாருங்கள், பொறுமை இன்மையை பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிறத பெற்றுக்கொள்வதற்கு என்ன அவசியம்? அந்த காத்திருக்கிற நேரத்தில் பொறுமை அவசியமா இருக்கிறது. ஆபிரகாம் வாழ்க்கையில பாருங்க, சாராளுக்கும் 2 பேருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த என்ன இல்லை? பொறுமை இல்லை. அவள் தன்னுடைய வேலைக்காரியை என்ன செய்கிறா? ஆபிரகாமுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். என கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பொறுமை அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 40:1 வாசிக்கும்படி கேட்கிறேன். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஸ்தோத்திரம். அது சரியா அந்த மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னு சொன்னா, காத்திருந்தேன் என்பது 3 முறைக்கும் அதிகமா வருது. அது அப்படியே அதுல இருக்கிறபடி வாசிக்கிறேன். ஐ வெயிட்டட் அண்ட் வெயிட்டட் and waited some more patiently, knowing God would come through for me. Then at last he bent down and listened to my cry. நான் காத்திருந்தேன், இன்னும் காத்திருந்தேன். தேவன் எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தை, என் கதறுதலை அவர் என்ன செய்தார்? கேட்டார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். அந்த காத்திருக்குதலுக்கு என்ன தேவை? அவர் அந்த வார்த்தை என்ன? கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தேன்? பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited patiently. ஸ்தோத்திரம். யோபு காத்திருந்தார், தாவீது காத்திருந்தார், இல்ல அன்னாள் காத்திருந்தாள், யோசேப்பு என்ன செய்தார்? காத்திருந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினாரா இல்லையா? கர்த்தர் நிறைவேற்றினார். தேவனுக்கு காத்திருக்க ஆயத்தமா? பொறுமையுடன் இருக்க நீங்கள் ஆயத்தமா? பொறுமையோடு இருக்க ஆயத்தமா? 3வது குறிப்பிற்கு நேராய் கடந்து செல்லுகிறேன். இந்த காத்திருக்கிற நேரத்தில் நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, your faith will be wavering. It will decrease and it will increase. Both will happen. விசுவாசம் அந்த காத்திருக்கிற பீரியட்ல உங்க விசுவாசம் எப்படி இருக்கும்னா, ஸ்டெடியா இருக்காது. அது ஏற்ற இறக்கத்தோட தான் என்ன செய்யும்? இருக்கும். அதனால அது ஏதோ புதுமைன்னு நினைக்காதீங்க. அதுதான் அந்த காத்திருக்கிற பீரியட்ல அந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்காக உங்க லைஃப்ல ஜெபம் பண்ணி காத்திருக்கிற நேரத்தில் சில நேரத்தில் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சில நேரத்தில் விசுவாசம் எப்படி ஆயிரும்? வீக் ஆயிரும். அதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே குறைஞ்சு போகிற நேரத்தில் என் விசுவாசத்தை என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. எனக்கு இன்னும் நம்பிக்கை, எனக்கு தளர்ந்து போகிறேன் ஆண்டவரே, எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கையை பலப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ளதை ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை வாக்கு தந்து தேற்றுவார். அவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அந்த
பார்ப்பீங்க, உங்களுடைய விசுவாசம் அந்த சூழ்நிலையில் காத்திருக்கிற பீரியடில் குறைகிறத எதை வைத்து அறிந்து கொள்ளலான்னா சந்தேகங்கள் வரும், பயம் வரும். நடக்காமல் போயிட்டா என்ன செய்ய, ஒருவேளை இப்படி இருந்தால் என்ன செய்ய, சந்தேகம், பயம். நம்ம இந்த மாம்ச கண் கொண்டு பார்க்கிறவைகளை நம்புவோம். விசுவாசங்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. நம்ம எதை வாஞ்சிக்கிறோமோ விரும்புகிறோமோ அதை கண்ணால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அதற்கான அறிகுறிகள் அடையாளங்களே இல்லை. அப்போ நம்ம பார்க்காததை நம்புறதை விட எதை நம்ப பார்ப்போம்னா, நம்ம மனுஷர் பேசுகிற வார்த்தை, இந்த கண் கொண்டு பார்க்கிற காரியங்கள், இவைகளை தான் நம்ம நம்ப ஆரம்பிப்போம். ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். சோர்ந்து போகாதீங்க. அதுக்காக ஆண்டவர் உங்களை தண்டிக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைக்கிறத செய்யாமல் மனம் மாற மாட்டார். உங்களுடைய அந்த அவிசுவாசத்தை, அந்த பயத்தை, சந்தேகத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரை நான் நம்புகிறேன்ப்பா, ஆனால் பலர் சொல்லுகிறத கேட்கும் போதும் ஆண்டவரே எனக்குள்ள நான் சோர்ந்து போகிறேன், தோண்டு போகிறேன், சந்தேகம் நேரிடுகிறது, பயம் வருது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டால், கூப்பிடுகிற எளியவனை ஆண்டவர் உதவி செய்து கரம் பிடித்து தூக்குகிறவர். உங்களையும் ஆண்டவர் தூக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பேதுரு சொன்னான் இல்லையா, மூழ்குகிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை உள்ள விடலைங்க. அவன் சொன்னான், கடலில் நடக்கும்போது நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கல, மூழ்கும் போது என்ன சொன்னான், மூழ்குகிறேன்னு சொன்னான். அவனுடைய விசுவாசம் தளர்ந்தது. அப்போ அவன் மூழ்கினான். ஆனால் கர்த்தர் அவனை கரம் பிடித்து தூக்கினார். தன்னோடு கூட ஆண்டவர் நடக்க வைத்தார். அதனால ஸ்தோத்திரம். நெவர் பி டிஸ்கரேஜ்ட் when you experience low in your faith. உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்ந்த நிலையில் உங்கள் விசுவாசம் போகும்போது நீங்கள் எப்பவும் தைரியமாயிருங்க. ஸ்தோத்திரம். அதை குறித்து ஆச்சரியப்படாதீங்க. எங்கே ஆண்டவரை மறுதளிச்சிருவேனோ அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எங்கள் ஷில்லாங்கில் ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம். அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் பெரிய பயங்கர கோடீஸ்வரன், நல்ல விசுவாசி. கடந்த 30 வருஷமாக விசுவாசியாக இருக்கிறார். ஹரிஷ் அவருடைய பெயர். ஆனால் அவருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. அந்த முழு குடும்பமுமே, அவர்கள் ஒரு சிந்தி ஃபேமிலி, மகாராஷ்டிரா புனேயை சேர்ந்தவர்கள். இவங்க பல வருஷங்களாக தலைமுறைகள் போல் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த ஷில்லாங்கில் பெரும் சொத்துக்கள் எல்லாம் இந்த குடும்பத்தை சேர்ந்தது. எங்கே பார்த்தாலும் இவங்களுடைய அந்த குரூப் பேர் தான் எழுதி போட்டிருக்கு. பெரிய பெரிய நியான் லைட்ஸும் எல்லாம் எழுதி போட்டிருக்கு. எங்களுக்கு ₹1 கூட வாங்காமல் அந்த ஹோட்டலில் அந்த பாஸ்டர் அவருடைய நண்பர், அவங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கிறபடினால ₹1 கூட வாங்காமல் எங்களை 4 நாட்கள் அங்கே தங்க வச்சுருந்தாங்க. அவர் ஒன்றும் வாங்கலை. அப்போது அவருடைய லைஃப்பை பார்த்தா ட்ராஜடியாக தான் இருக்குது. அவ்வளவு கஷ்டங்களை. ஒரு நாள் காலையில் உட்காந்து பேசுகிறேன், சொல்கிறார். இப்போ சமீபத்தில் பார்த்தா அவருக்கு இந்த பார்க்கின்சன்ஸுங்கிற நோய் வந்திருக்கிறது. கை அந்த உள்ள அந்த ஒரு மருந்து மாத்திரை காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் சாப்பிட்டா தான், அந்த மருந்து உள்ளே இருந்தால் தான் அந்த நடுக்கம் இதெல்லாம் உடம்புல இல்லாமல் இருக்கும். அவ்வளவு பெரிய நல்ல விசுவாசியாக இருக்கிறார். விசுவாசத்துக்காக வீட்டார் எல்லாரும் பகைக்கிறாங்க. இவருக்கு சேர வேண்டிய சொத்தே இல்லாமல் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறாங்க, கேஸுகள் போட்டிருக்கிறாங்க. இவர் கிறிஸ்தவர் ஆனதுனால மட்டும், அதான் ஒரே காரணம், நீ எங்கள் குடும்பத்துக்கே நீ சேர மாட்ட அப்படின்னு கோடியான சொத்துக்களை அவருக்கு இல்லாமல் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுகிறாங்க. அவ்வளவு தூரம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார். பேசிட்டு அவருடைய பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறார் கடைசியா, பாஸ்டர் எங்கே நான் விசுவாசத்தை விட்டுருவேனோ போல இருக்கு பாஸ்டர், எனக்கு பயமாக இருக்குது, இவ்வளவு காலம் இருந்துட்டேன், என்ன செய்யன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னார். அவர் கண்ணீர் விட, நானும் அவருக்கு கண்ணீரோடு கூட அந்த ஹோட்டல் லாபியில் உட்காந்து அவருக்காக ஜெபம் பண்ணோம். புறப்பட்டு வருகிற அன்றைக்கு நானும் லதாவும் தான் இருந்தோம். அவர் சொன்னார், பல வருஷம் ஆச்சு என் மனைவி என்னோட பேசி, இன்னைக்கு காலையில்
அன்றைக்கி ஜெபத்திலே ஒரு ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். இன்றைக்கு காலையில் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு என் பையங்க வாழ்க்கை, திருமண காரியம், இதை குறித்து எல்லாம் எனக்கு இதாக இருக்குது, உங்களோட பேசணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஃபோனை காட்டி. அரை மணி நேரத்துக்கு மேலே என் மனைவி இன்றைக்கி என்னோட என்ன செஞ்சிட்டு இருந்தா, பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட நான் தழுக்க சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நிச்சயம் அவர் லைஃப்பில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று நாங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் அவர் அவ்வளவா நேசிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது அந்த விசுவாசம் உங்களுடைய லைஃப்பில் என்ன செய்யலாங்க, அப்படி போகலாம். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட அதையும் சொல்லுங்கள், கர்த்தர்கிட்ட அதையும் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவார். ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமென். அவர் குறித்திருக்கிற அந்த காலம் வரைக்கும் இருக்க வேண்டி இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கிறதற்கு ஃபீட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை அதிகமாக சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, அந்த வார்த்தையை சாப்பிடுங்க. என்னோட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வசனத்தினால வரும் என்று சொல்லி இருக்கிறது. ஃபோக்கஸ் ஆன், ஃபீட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஃபோக்கஸ் ஆன் த ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு உள்ள உறவுல கவனம் செலுத்துங்க. என்ன ரோமர் 8 வாசிக்கிறோம். மறுபடியும் பயப்படுவதற்கு அவர் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கல, மாறாக அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் உங்களுடைய அப்பா பிள்ளைங்கிற அந்த உறவு என்ன செய்கிறது இல்லைங்க, மாறுகிறதே இல்லை. அல்லேலூயா. அதனால அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. நீங்கள் தான் எனக்கு அப்பா, நீங்கள் தான் எனக்கு ஆண்டவரே என்று சொல்லி அந்த உறவில், ஆண்டவரோடு உள்ள உறவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதில் கவனம் செலுத்துங்க. ஃபெல்லோஷிப் வித் த செயின்ட்ஸ் ஆஃப் காட். விசுவாசம் வளர்றதுக்கு பரிசுத்தவான்களோடு கூட உள்ள உங்களுடைய ஐக்கியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஒரு பராமரிப்பு குழு, ஒரு உபவாச ஜெபம், ஒரு பெண்கள் ஜெபம், ஸ்தோத்திரம், ஆராதனை, இந்த ஐக்கியம் உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க, தூண்டிகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அதில் சிலர் ஏதோ உங்களை சோர்வடைய பண்ணுகிற ஆட்கள் வந்துடுறாங்க, ஏதாவது பேசிடுறாங்கன்னு சொல்லி மனம் அடிந்து அவைகளை அவாய்ட் பண்ணாதீங்க. சேர்ந்து ஒன்றா ஊழியத்துக்கு போகிறது, இந்த பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உள்ள ஐக்கியம் நம்முடைய விசுவாசத்தை, அந்த நெருப்பு, அந்த அக்கினி அணைந்து விடாமல் அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. வெறுமனே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா மட்டும் இருக்காதீங்க. நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட உள்ள ஐக்கியம், சபையில் உள்ள ஊழியங்கள், இவைகள் எல்லாம் தொடர்ந்து தினமும் உங்களுக்கு சர்ச்சுக்கு வந்து போக முடியும்னா வந்து போங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. கடந்து சொல்லுகிறேன் 4வது காரியம். இப்போ முதல்ல என்ன சொன்னேன், ஒவ்வொரு காத்திருக்குதல் என்று சொல்லும்போது நாம் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற, நாம் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் என்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த காத்திருக்கிற பீரியட்ல என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்குது என்பதை அறியணும். 2வது, பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும், பேஷியன்ஸ் வேணும். 3வது, அந்த காத்திருக்கிற பீரியட்ல உங்களுடைய விசுவாசத்தில் ஏற்ற தாழ்வு நிச்சயமா என்ன செய்யும், இருக்கும். ஆனால் சோர்ந்து போகாதீங்க, அது ஆச்சரியமா நினைக்காதீங்க, இங்க பின்வாங்கி போயிடுவோன்னு நினைக்காதீங்க. விசுவாசத்தை பலப்படுத்துங்க. உங்களுடைய பயத்தை, சந்தேகங்களை ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து சொல்லுங்க. உதவியை நாடுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா இதை சொல்லி நான் முடிக்கிறேன். வெயிட்டிங் வில் ஆல்வேஸ் லீட் டு வர்ஷிப்பிங். காத்திருக்குதல் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல தான் முடியும். காத்திருக்குதல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதுல தான் முடியும். ஆமென். காத்திருந்த தேவனுடைய பக்தர்கள் எல்லாரும் அவங்க எல்லாரும் முடிவில் கர்த்தரை ஆராதித்தாங்க. சங்கீதம் ஆஃப்டர் சங்கீதம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சங்கீதங்கள் எல்லாம் முதல்ல தாவீதினுடைய ஒரு புலம்புதல் இருக்கும், அடுத்து அவனுடைய விசுவாச அறிக்கை இருக்கும், முடிவில் பார்த்தீங்கன்னா ஆராதனை இருக்கும். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய லைஃப்பில் என்ன இந்த சீக்வன்ஸை பார்க்க முடியும். எப்பொழுதும் காத்திருக்குதலை தொடர்ந்து ஆராதனை இருக்குன்னு நினைங்க.
அழுகையை தொடர்ந்து என்ன இருக்கு? களிப்பு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இரவு போகிறது என்றால் பகல் வருகிறது. சூரிய உதயம் இரவில் உங்க வாழ்க்கை இருக்குன்னா விடியல் வருகிறது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சீக்வன்ஸை ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்க்க முடிகிறது. நீங்க ஆபகுக்கில் நாம் ஏற்கனவே வாசித்தோம் பார்த்தீங்களா? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்தோம். அந்த ஆபகுக் புஸ்தகத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். 3 அதிகாரங்கள் அதில் இருக்குது. ஆபகுக்கில் முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் முதல் அதிகாரம் என்ன? புலம்புதல். தன்னுடைய கவலை பிரச்சனைகளை அவன் புலம்புறான், ஒரியும். 2ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. அவன் புலம்புறதை பார்க்கிறோம்ல, கவலைப்பட்டு புலம்புகிறான். 2ஆம் அதிகாரம் வரும்போது தான் அங்கே நாம் ஏற்கனவே வாசித்தோம், வெயிட்டிங். குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தால் அதற்கு காத்திருது. நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. 4ஆம் வசனத்தில் வரும் பொழுது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 20ஆம் வசனம் அதிலே, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கட்டும்? மௌனமாக இருக்கட்டும். இதெல்லாம் அவனுடைய அந்த காத்திருக்குதலை குறிக்கிறது. வெயிட்டிங், மௌனமாக இரு, பொறுமையாக இரு, காத்திருக்குதலை குறிக்கிறது. 3ஆம் அதிகாரம் வரும் பொழுது 17ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கும். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆராதனை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, காத்திருக்குதல் பீரியட்ல போயிட்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கிற அந்த காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். காத்திருக்குதல் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தாமதிப்பதில்லை. அவர் குறித்த காலத்தில் என்ன சொன்னதை என்ன செய்யுங்க? நடக்கும். பிரியமானவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். யோபுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆராதனையை தந்தாரா இல்லையா? தந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். தாவீதுனுடைய வாழ்க்கையில ஆராதனையை தந்தாரா இல்லையா? ஆண்டவர் தந்தார். இல்ல யோசேப்புனுடைய வாழ்க்கையில ஆராதனையை தந்தாரா இல்லையா? தந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்னாளுடைய வாழ்க்கையில ஆராதனையை தந்தாரா இல்லையா? கர்த்தர் தந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த ஆராதனைக்கு நேராய் காத்திருந்தார்கள். இவர்கள் விசுவாசத்தில் ஆட்டம் கண்டது, ஆனாலும் காத்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களை கலிகூறுதலுக்குள்ள ஆண்டவர் கொண்டு சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேளையில் நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை எங்களோடு கூட ஷேரன் இந்த நாட்களில் வந்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. டேவிடும் வாங்க இந்த பாட்டை ஒன்றை பாட போகிறோம். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு
குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம். அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் சேர்ந்து பாடுங்க. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை துளிர்க்கச் செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். கர்த்தருக்கு காத்திருப்போம். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். என் விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவே எழும்பிடுவே கழுகை போல உயர பறந்திடுவே. பலப்படுவே எழும்பிடுவே கழுகை போல உயர பறந்திடுவே. கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். கரங்களை உயர்த்தி அசைச்சு ஆமென். இந்த வேளையில கர்த்தர் உங்களோட கூட பேசி இருப்பார் என்றால் ஆண்டவரை இதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே காத்திருக்கிற காரியங்கள் உண்டாப்பா. ஸ்தோத்திரம். அவைகளை குறித்த ஒரு தெளிவை தேவன் இந்த கால வேளையிலே தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாசத்தில் பலவீனப்பட்டவர்களாய் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை இந்த வேளையிலே தட்டி எழுப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தட்டி எழுப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆமென். சோர்ந்து போன உள்ளங்களை என் தேவன் தேற்றி பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த காத்திருக்குதலின் ஆண்டவரே அந்த ரகசியத்தை, அந்த ஆழத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கிருபை செய்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சரீர பலவீனங்களோடு இருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விடியலை பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த விடுதலையை காண்பதற்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் இந்த வேளையில தொட வேண்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சபையாரா ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா வியாதி பலவீனங்களோட படுக்கையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அவர்கள் உம்முடைய கரை நீட்டி தொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவங்க காத்திருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற அந்த சுகத்தை தேவன் அவர்களுக்கு தந்தருளுவீராக. விடுதலை அவர்களுக்கு தந்தருளுவீராக. அவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அவர்களை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்துவீராக. அப்பா நன்றி. எங்களை கேட்டறினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் அப்பா உடைய பிள்ளைகள் அப்பா வேலைக்காக, தொழிலுக்காக, படிப்பு காரியங்களுக்காக ஆண்டவரே பல்வேறு நிலைமைகளில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், இருதயத்தில் கொடுத்த வாஞ்சை விருப்பங்கள் அவைகள் நிறைவேறும்படியாய் ஜெபத்தில் முழங்காலில் தரித்திருக்கிறதை காத்திருக்கிறத பார்க்கிற தேவன் ஆண்டவரே அவைகளை கண்கூடாய் ஆண்டவரை பார்க்கும்படி, அதை பெற்றுக்கொள்ளும்படி என் தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாச சோதனையை ஆண்டவரே உங்க தாண்டி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அவர்களுடைய கவலையை ஆண்டவரே நீர் மாற்றும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த காத்திருக்கிற காலத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு சித்தமானால் குறைத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கலிகூற பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதிக்க வைங்க ஆண்டவரே. நன்றி சொல்ல துதிக்க வைங்க ஆண்டவரே. இந்த காரியத்துக்காக ஏக்கத்தோட காத்திருந்தோம். கர்த்தர் எங்களை இன்றைக்கு மகிழ வைத்திருக்கிறார் என்று ஒவ்வொருவரையும் கலிகூற பண்ணுங்கப்பா. கலிகூற பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் நேசிக்கிற விரும்புகிற ஆண்டவரே குடும்பத்தின் மக்களின் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அந்த ரட்சிப்பு குடும்பத்தில் உண்டாவதாக. ஆமென். நீர் சொன்னது நிறைவேறும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நீர் தாமதிப்பது இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய சமூகம் முன் செல்ல நடத்துவீராக. கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுவீராக. தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. அவர்களுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா கனம் துதி மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா கனம் துதி மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.